Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு நான் லைவ் வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முட்டி வலி வரும் இல்லையா? So முட்டி வலி வரும்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் ப்ராப்பரா செஞ்சோம்னா அது அதிகமாகாம தடுக்க முடியும். So என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் ஒரு ஆளோட மூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க 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 அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இங்க எல்லாமே வந்து இது எல்லாமே லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த லிகமெண்ட்னால அமைக்கப்பட்டிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா முட்டி வந்து இந்த எலும்பு அதுக்கப்புறம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்னதா முட்டிக்கு மேல ஆடும் இல்லையா, இந்த கொட்டாங்குச்சி எலும்பு இதனால அமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா. சோ இந்த எலும்பும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே போல இத சுத்தி இருக்கக்கூடிய இந்த லிகமெண்ட்ஸும் சரி தசைகளும் சரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் நீ பெயின் வராது. சோ காமனா முட்டி வலி வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக எலும்புகள்ல தேய்மானம் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த எலும்புக்கும் இடையில பாத்தீங்கன்னா இந்த நீல கலர்ல தெரியுது இல்லையா. சோ இது வந்து சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். சோ இதுக்கு இந்த எலும்பை ஒட்டி பாத்தீங்கன்னா கார்டிலேஜ் இருக்கும். சோ இந்த கார்டிலேஜும் தேயுது, இந்த சைனோவியல் ஃப்ளூயிடும் வந்து கம்மி ஆகுதுன்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா எலும்பு வந்து ஒன்னோட ஒண்ணு அந்த கேப் கம்மியாயி உரச ஆரம்பிக்கும். அப்படி உரசும் போது எலும்பு வந்து தேய ஆரம்பிக்கும். அது தேய நமக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். சோ அது நடக்க கூடாது அப்படின்னா ப்ராப்பரா நம்ம ரெகுலரா முட்டியில வந்து டெய்லியும் ஆயில் அப்ளிகேஷன் இருக்கணும். அதே போல நம்மளோட விட்டமின் டி நார்மலா இருக்கா, கால்சியம் நார்மலா இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல உள் வீக்கம் அதாவது இன்ஃபிளமேஷன் அதிகமா இருக்கான்னு பாக்கிறதுக்கு உங்களோட பிளட் டெஸ்ட்ல வந்து ESR CRPனுடைய லெவல் வந்து நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. சோ இத பார்த்ததுக்கு அப்புறம் இதுல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா பக்கத்துல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதெல்லாம் நார்மல் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் ஏஜ் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா முக்காவாசி ஏஜ் மட்டும் கிடையாதுங்க. கூடவே சேர்த்து வெயிட் அதிகமா இருக்கும் போது முட்டி வந்து ஒரு வெயிட் பேரிங் ஜாயிண்ட்னு சொல்லலாம். சோ இது மேல ஓவர் வெயிட் கொடுக்க என்ன ஆகும்னா இந்த எலும்பு வந்து தேய ஆரம்பிக்கும், இந்த ஸ்பேஸும் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதனாலயுமே உங்களுக்கு வந்து முட்டி வலி வர ஆரம்பிக்கலாம். சோ அந்த மாதிரி வெயிட் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ட்ரை பண்ணணும். சோ வெயிட் லாஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா டாக்டர் முட்டி வலி வச்சுட்டு வாக்கிங் போக முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ முட்டி வலி வச்சுட்டு வாக்கிங் நிச்சயமா போலாம். ப்ராப்பரா பிசியோதெரப்பி எடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து முட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால நிச்சயமா வாக்கிங் போக முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா வாக்கிங் போய் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்க வந்து டயட்ல இருந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்க படுத்துட்டே இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். அதாவது நடந்து நின்னு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாம படுத்த பொசிஷன்ல நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணியுமே வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களோட டயட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியா எடுத்துட்டு கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறதுனாலயும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். சோ நீங்க வந்து வெயிட் அதிகமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணணும். ஏஜ்னால இருக்கு அப்படின்னா நீங்க அதிகமா வயசு ஆகுது, 50 வயசுக்கு மேல ஆகுது, 60 வயசு ஆகுது, அதனால எலும்புல வந்து தேய்மானம் வருது அப்படின்னா அப்ப வந்து நீங்க எக்ஸசைஸ் கொடுத்து ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து உங்க லைஃப் ஸ்டைலையும் மாத்திக்கணும். அதிக நேரம் நிக்கிறது, வெயிட் அதிகமா இந்த கால்ல குடுக்கறது இதெல்லாம் குறைச்சிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து முட்டி வந்து ஒரு பக்கமா வளைய ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி வளையாம இருக்கிறதுக்கு ப்ராப்பரா ஒரு நீ பிரேஸ் இல்ல வந்து நீ கேப் அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு சப்போர்ட் இருக்கும். அதனாலயுமே உங்களுக்கு கம்மி ஆகாது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கால்சியம் அதிகமா எடுத்துக்கணும் அப்ப வந்து முட்டி வலிக்காது, அப்ப வந்து நான் பால் நிறைய குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பால் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வெயிட் அதிகமா போடும். அது மட்டும் இல்லாம நீங்க பால் வந்து ஒரு 25 வயசுக்கு மேல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பரா உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் ஆகாது. அதனால அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகமா அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து வெயிட் அதிகமா ஆகுமே ஒழிய நமக்கு கண்டிப்பா வந்து கால்சியம் பால்னால கிடைக்க போறது கிடையாது.
சோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, பெரண்டை பிளஸ் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்பட்டதுன்னா இதெல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையா நீங்க நார்மலா ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ராகி இதெல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எல்லாமே கால்சியம் அயன் எல்லாம் அதிகமா இருக்கிறது. சோ அதனால வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவா இருக்கும். ஸ்பெஷலி பெண்கள் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறமா உங்க பீரியட்ஸ் எல்லாம் நின்றுச்சு, சோ அதனால உங்களுக்கு வந்து மாதவிடாய் காலம் இதுக்கப்புறம் நடக்கல அப்படின்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். அதனாலயும் உங்களுக்கு வந்து எலும்புல வந்து தேய்மானம் ஏற்படும். சோ அதையும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா உங்களோட டயட்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் அதிக நேரம் நிக்க கூடாது, ப்ராப்பரா எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்டர் எனக்கு வந்து முட்டி மடக்கி வந்து சம்மணம் போட்டு உட்கார முடியாது, முட்டி மடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க படுத்துக்கங்க. படுத்துட்டு லைட்டா உங்களோட முட்டியை வந்து எவ்வளவு தூரம் மடக்க முடியுமோ மடக்கிட்டு மெதுவா நீட்டணும். மறுபடியும் லைட்டா மடக்கணும், மெதுவா நீட்டணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ வந்து நீங்க ரெகுலரா பண்ண உங்களுடைய நீ ஜாயிண்டோடைய அந்த மொபிலைசேஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால வந்து நீங்க வந்து தரையில உட்கார முடியல, முட்டி போட முடியல, கீழே உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ல இருந்து கண்டிப்பா உங்களோட தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வெளிவர முடியும். சோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இதுதான் உங்களுக்கு முட்டின்னு வச்சுக்கோங்களேன். முட்டி கடியில ஒரு பில்லோ மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பில்லோ வந்து ஸ்ட்ராங்கா முட்டியை வச்சு பிரஸ் பண்ணணும். 1 2 3 4 5. இந்த வீடியோ, இந்த எக்ஸசைஸ் வீடியோ ஆல்ரெடி சேனல்ல நிறைய வாட்டி போட்டுருக்கேன். சோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போய் பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். மறுபடியும் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணணும். அதே போல இப்ப நீங்க வந்து கால் மடக்கி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெதுவா உங்க காலை வந்து ஸ்ட்ரைட்டா மேல தூக்கணும். தூக்கிட்டு 1 2 3 4 5 மறுபடியும் காலை கீழே எடுத்துட்டு வரணும். மறுபடியும் காலை மெதுவா ஸ்ட்ரைட்டா மேல தூக்கிட்டு 1 2 3 4 5 மறுபடியும் காலை வந்து கீழே எடுத்துட்டு வரும். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது முட்டி வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் வெயிட் அதிகமா இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து வெயிட் லாஸ் பண்ணியே தீரணுங்க. இல்லைன்னா நாளாக வந்து முட்டியில வந்து எலும்பு தேய்மானம் அதிகமா வர ஆரம்பிக்கும். சோ இத பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்ல வந்து உங்களுக்கு பேக் பெயின் இல்ல போன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் போடலாம். எனி டவுட்ஸ்? அதே போல முட்டிக்கு பிரேஸ் போட சொன்னோம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, டாக்டர் நான் வந்து முட்டிக்கு வந்து பிரேஸ் போட்டா லைஃப் டைம் ஃபுல்லா போட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. சோ இந்த பிரேஸ் போடுறது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அது வந்து ஒரு மெடிசனோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா போடுறதுனால தவறும் கிடையாது. பிளஸ் கொஞ்ச நாள் நான் போட்டுட்டு என்னோட முட்டியெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதை விட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு கிடையாதுங்க. சோ போடும் போது இருக்கிற ஒரே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும். பிளஸ் அதிகமா ஸ்வெட் ஆகுறவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்க தாராளமா ரெகுலராவே வந்து முட்டிக்கு வந்து நீங்க வந்து நீ கேப் அதெல்லாமே தாராளமா போட்டுக்கலாம், தவறே கிடையாது. ஓகே கைஸ், நான் இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.